வணக்கம். என் பெயர் V.S. வீரப்பன். பதிவெண் 27/2024. தமிழ்நாடு காவேரி விவசாய சங்கத்தின் மாநில பொருளாளர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர் V.S. வீரப்பன். நான் அதிகாரி பெருமக்களுக்கு அன்பான வேண்டுகோள். நான் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறேன். அந்த அடிப்படையிலையும் இன்னமும் துரிதமாக நடக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த பதிவை அனைத்து அதிகாரி பெருமக்கள் அவர்களுக்கு கவனத்துக்கு பதிவு செய்கிறேன். பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு 30 தினங்களில் பதில் மனு வர வேண்டும். அதே நேரத்தில் மனு எங்கே கொடுக்கப்படுகிறதோ தலைமையிடம், அந்த தலைமையிடத்திலிருந்து எந்த துறைக்கு போகிறதோ அந்த துறைக்கு அனுப்பப்பட்ட நகலும் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த பொதுமக்கள் அந்த மனு வைத்துக்கொண்டு அந்த எந்த துறைக்கு போயிருக்கோ அங்கே போய் சந்திப்பதற்கு இயல்பாக இருக்கும். அதே நேரத்தில் மாவட்டத்தில் உள்ள மேல்மட்ட அதிகாரி பெருமக்கள் கவனத்திற்கு மிக அன்பாக வேண்டுகோள். தங்களுக்கு கொடுக்கும் மனுக்களுக்கும் தங்களிடம் பதிவாக அனுப்பப்படும் மனுக்களுக்கும் அந்த மனுக்கள் மூலமாக பதிவை பார்த்தவுடன் அந்த பதிவு பார்க்கப்பட்டது துறை சார்ந்து அனுப்பப்படுகிறது என்றும், அதேபோல் அந்த மனு எங்கே செல்லப்படுகிறதோ பதிவு அந்த இடத்திலிருந்து அந்த பதிவு செய்தவர்களுக்கும் தகவல் வர வேண்டும். அப்பத்தான் பொதுமக்களுக்கும் அரசியல் அதிகாரி பெருமக்களுக்கும் அந்த தொடர்பு ஒரு நிலைமை உருவாகும். பொதுமக்கள் தங்களை காண்பதற்கு தங்களுக்கு பல வேலைகள் இருக்கும் பொழுது காண்பது மிக அரிதாக உள்ளது. அப்படி அரிதாக உள்ள நிலைமையில் தங்களை பார்த்து மனுக்கள் கொடுத்து விட்டால் அந்த மனுக்களுக்கு நடவடிக்கை வந்துவிடும் என்று பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் தஞ்சாவூர் தலைமையிடம் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் அவர்களுக்கும் திட்ட இயக்குனர் அவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை துணை சரக தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கோட்டாட்சியர்களுக்கும் வட்டாட்சியர்களுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கும் வட்டார தாசில்தார் அவர்களுக்கும் கொடுக்கப்படும் மனுக்களுக்கும் கொடுக்கப்படும் பதிவுகளுக்கும் முறையாக எந்தெந்த துறைக்கு போகின்றமோ அந்த துறை சார்பாக மனு அனுப்பப்பட்டு அந்த உங்கள் மனு நடவடிக்கை சென்றுள்ளது என்று தகவல் சொன்னால் பதிவு மூலமாக மிக தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டு அந்த துறையை அணுகி சட்டத்துக்கு உட்பட்டதை செய்து தாருங்கள் கேட்பதற்கு மிக மிக இயல்பாக இருக்கும் என்று கருத்தின் அடிப்படையிலே அதிகாரிகள் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பதிவை செய்து வருகிறேன். தற்பொழுது அந்த பதிவின் அடிப்படையிலே நான் பலமுறை மாவட்ட விவசாய குறைதீர் கூட்டத்தில் வலியுறுத்தி வருகிறேன். அந்த அடிப்படையில் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு பட்டுக்கோட்டை கோட்டாட்சியர் மதிப்புக்குரிய சங்கர் கோட்டாட்சியர் அவர்களும் திருவோண வட்டாட்சியர் மதிப்புக்குரிய முன்னாள் பணிபுரிந்த எல் சுந்தரமூர்த்தி அவர்களும் நடைமுறையை கையாண்டு வந்தார்கள். அவர்களை இந்த தருணத்தில் பாராட்டுகிறேன். மற்ற அதிகாரியை குறையாக மதிப்பிடவில்லை. ஏன் அந்த அடிப்படையில் அந்த முறையை அனைத்து துறை அதிகாரி பெருமக்களும் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? குறிப்பாக ஒரு பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் உள்பிரிவு செய்யப்பட்டு ஏன் கணினி ஏற்றாமல் உள்ளது என்று அதையும் பல முறை பதிவாக நான் செய்கிறேன். அந்த உரிய மனுதாரர்களுக்கும் அந்த துறையை சார்ந்து கொடுக்கும் பொழுது ஏன் தேக்கம் ஏற்படுகிறது? மேல்மட்ட அதிகாரிகள் அந்த குறிப்பிட்ட அதிகாரியை கேட்டால்தான்
மற்ற நிலைமைகள் சரியாகும் என்று நான் இந்த தருணத்தில் அன்போடு மேல்மட்ட அதிகாரியை வேண்டுகிறேன். அதேபோல் இன்று அதிகாரிகள் நல்லதையும் செய்கிறதை நல்லது என்று சொல்ல வேண்டும். தவறு செய்யும் அதிகாரியை எதற்கும் அஞ்சாமல் இந்த அதிகாரி தவறு செய்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் செய்தால்தான் மற்ற நிலைப்பாடுகள் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு ஒரு நிலையான தீர்வாக என்று நான் வலியுறுத்துகிறேன். அரசியல் இன்று மாறும், நாளைக்கு இன்னொரு வருவார்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு முறையாக தீர்வு காண்க வேண்டிய கடமை உணர்வு அனைத்து அதிகாரி பெருமக்களிடம் இருக்கிறது. அதை தான் வலியுறுத்துகிறேன். சொல்வார்கள், மக்கள் தேவை மகேதன் தீர்ப்பு என்பார்கள். நீங்கள் மக்களுக்கு ஒரு நல்லதை செய்யும் பொழுது மிகப்பெரிய பிரபலத்தை உண்டாக்குகிறார்கள் பொதுமக்கள். ஒரு சின்ன குறை செய்தாலும் அந்த அதிகாரிகளை குறையாக சொல்வதற்கு எந்த மக்களும் தயங்குவதில்லை. வருங்காலத்தில் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு முறையாக, இன்றைக்கு இலக்கிய நேரமாக இருக்கிறது, வாக்காளர் சந்தித்து வாக்காளர்கள் நிலைப்பாடு உருவாக்க வேண்டியது கடமை உணர்வு எல்லா அதிகாரி பெருமக்களுக்கு தான் இருக்கு. அதை குறை செய்யவில்லை. இந்த பொது தேர்தல் முடிந்த பின் இந்த நிலைமையை, மிகப்பெரிய பின்னோக்கி உள்ள நிலைமைகளை பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அதிகாரி பெருமக்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு சில அதிகாரிகள் இந்த எலெக்ஷன் முறையாக நடைமுறை செய்து வருகிறார்கள். ஆனால் இருக்கும் அதிகாரிகள் எல்லோருமே எங்களுக்கு எலெக்ஷன் வேலை இருக்கிறது, எலெக்ஷன் சென்று செய்கிறார்கள். ஒத்துக்கிடுவோம். பொதுமக்கள் இவ்வளவு காலமும் பொறுத்துக்கொண்டு இருந்தவர்கள் இன்னும் பொறுத்து கொண்டு இருப்பதற்கு தயார் இருக்கிறார்கள். எலெக்ஷன் சென்ற பொழுது அனைத்து துறை அதிகாரி பெருமக்களும் மாவட்ட அதிகாரி பெருமக்களும் எந்த துறையில் எந்த பொதுமக்கள் மனு கொடுத்தாலும் அந்த மனுகளுக்கு முறையாக தீர்வு காண வேண்டும் என்று இந்த தருணத்திலே அன்போடு வேண்டுகிறேன். ஆகையினால் சில அதிகாரிகளிடம் பதிவு செய்து அனுப்பும் பொழுது உடனே நான் பார்த்து விட்டேன், நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்கிறார்கள் மேல்மட்ட அதிகாரி பெருமக்கள். ஆனால் சில மேல்மட்ட அதிகாரிகள் பதிவை பார்த்தும் அந்த பதிவுக்கு எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் இருக்கிறார்கள். உங்களை பார்த்து மனு கொடுத்தாலும் அந்த நிலைமைதான், பதிவு செய்தாலும் அந்த நிலைமைதான். அந்த நிலையை போக்கு வருங்காலத்தில் மக்களுக்கு கொடுக்கும் மனுக்களுக்கும் மக்கள் பதிவு செய்யும் மக்களுக்கும் சட்டத்துக்கு உட்பட்ட நிகழ்வுகளை செய்து கொடுக்க அதிகாரி பெருமக்களை அன்புடன் வேண்டுகிறேன். இனி வரும் காலங்களில் அனைத்து துறை அதிகாரி பெருமக்களும் விவசாயிகள் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு 30 தினங்களில் பதில் மனு கொடுக்க வேண்டும். சட்டத்துக்கு உட்பட்ட நிகழ்வுகளை செய்து கொடுக்க வேண்டும். பொதுமக்கள் விவசாயிகள் பதிவு மூலமாக தங்களுக்கு அனுப்பப்படும் சட்டத்துக்கு உட்பட்ட நிகழ்வுகளை செய்து கொடுக்க சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிவு போட வேண்டும். பொதுமக்களுக்கு விவசாயிகள் செய்ய வேண்டிய கடமை உணர்வு அனைத்தும் அதிகாரி பெருமக்களுக்கு மட்டும்தான் உள்ளது. ஆகையால் உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பதிவு எண் 27/2024 தமிழ்நாடு காவேரி விவசாய சங்கத்தின் மாநில பொருளாளர் VS வீரப்பன் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர் VS வீரப்பன். வணக்கம்.